பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டென்ஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட எந்த அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்கோ, ஏசப்பா நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 15 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 6. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதே அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமேன். என் கண்பார்களே, இந்த வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதே கர்த்தர் என்ன பண்ணாரா, நீதியாக எண்ணினார். ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட எந்த காரியத்தை நீங்கள் அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒருவேளை நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்களா, ஏசப்பா சொல்கிறா, நீ விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதை நீதியாக எண்ணுகிறார். கர்த்தர், நீங்கள் எந்த அளவு கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களோ, ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் உங்கள் சூழ்நிலை பார்க்கலாம் மகா பெரியவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள். ஏசப்பா ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் சன்னதி வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவருக்கு குழந்தை எல்லாம் இருந்தது. ஆனால் பாருங்கள், ஏசப்பாவுடைய வாக்கு தத்துவத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணினார். இந்த நாளில் கூட இதை பார்த்து கொண்டிருக்க அன்பார்களே, ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களுக்காக அநேக நாட்களாக அநேக வருஷமாக விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்த போகிறார். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ண போகிறார். அப்படின்னா நீங்கள் எந்த காரியத்தில் விசுவாசத்தோடு ஏசப்பா நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கீங்கோ, இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலை கூட ராஜா, யாரெல்லாம் உண்மை விசுவாசித்து உண்மையே நம்பி இருக்கிறாங்களாப்பா, உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை கைவிடாத தேவன், வெட்கப்படுத்தாத தேவன். சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கலாம், சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் மாற்ற நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாரெல்லாம் விசுவாசத்தோடு உண்மை நம்பி உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்கப்பா, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொன்னீரே. விசுவாசிகள் அதை நீதியாக நீ எண்ணுகிற தேவன். என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்பா அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்தப்பா நீங்கள் மகிழ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களுக்கு விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.